வணக்கம். சினி மினி புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் கூறுகிறேன். விஜயகாந்த் சட்டமன்ற திரைப்படம் 100 நாள் ஓடி எந்த அளவிற்கு வெற்றி பட நாயகனாக பட உலகில் வலம் வந்தார் அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு விஜயகாந்த் பல படங்களில் கதாநாயகனாக நடித்தார். சாட்சி, வெற்றி, இந்த மாதிரி 100 days ஓடின படங்களில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார். அப்படி விஜயகாந்த் கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்தனுடைய கலை உலக பயணத்தில் ஒரு வளர்ச்சி நிலை உண்டானது. விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கிய திரைப்படம் ஊமை விழிகள். அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆபாவாணன். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் அரவிந்தராஜ். அடையாறு திரைப்படக் கல்லூரியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள், ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ், சினிமாஸ்கோப் அப்படின்ற அந்த பாணி இருக்குல்ல, அதை தமிழ் பட உலகிற்கு கொண்டு வந்தே ஆவது என்பதை மனதில் வைத்து கொண்டு ஊமை விழிகள் திரைப்படத்தை சினிமாஸ்கோப்பில் உருவாக்கினார்கள். விஜயகாந்த் நடித்த காவல்துறை அதிகாரி தீனதயாள் கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த தீனதயாளன் கதாபாத்திரத்தில் ஆக்சுவலாக ஆபாவாணன் முதல்ல அப்ரோச் பண்ணது நடிகர் சிவகுமாரை. அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் பட உலகில் அதற்கு முன்னாடி பெரிய சாதனைகள் செய்து அப்படி இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பெருசாக கிடையாது. அதுக்கு முன்னாடி ருத்ரையா அவள் அப்படித்தான் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி இருந்தார். அந்த திரைப்படம் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட வர்த்தக ரீதியாக அந்த திரைப்படம் வெற்றி பெற்ற திரைப்படம் அல்ல. அதனால் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமர்ஷியலாக வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்களா? சிவகுமார் சாரும் மனசுக்குள்ளே அதை நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க மேலே அந்த ஆழமான நம்பிக்கை அவருக்கு அப்போ வரலன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதிக்கவில்லை. அதற்கு பிறகு இவங்க விஜயகாந்தை அப்ரோச் பண்ணி அந்த தீனதயாள் கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போய் விஜயகாந்த்கிட்ட சொன்னாங்க. விஜயகாந்த் சரின்னு சொல்லி சம்மதித்தார். அது பிறகு ஜெய்சங்கர் அதில் நடித்தார், விசு அதில் நடித்தார். அதுக்கு பிறகு ரவிச்சந்திரன், நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரவிச்சந்திரன் அதில் நடித்தார். அருண் பாண்டியன் அந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். அந்த திரைப்படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இணை இசை எல்லாமே ஆபாவாணன் தான். தயாரிப்பாளரும் ஆபாவாணன் தான். இயக்கம் அரவிந்தராஜ். அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர்களாக ஹிந்தி பட உலகில் கண்டக்டர்களாக பணியாற்றி கொண்டிருந்த மனோஜ் கியான் அப்படின்ற இரட்டையர்கள், அந்த 2 பேரையும் கொண்டு இசையமைப்பாளர்களாக தமிழ் பட உலகில் அறிமுகம் செய்தார்கள். அந்த திரைப்படத்தை நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் பலவற்றையும் பயன்படுத்தி அந்த திரைப்படத்தை உருவாக்கினார்கள். ஊமை விழிகள் படம் ஸ்க்ரீனுக்கு வர்றப்போ அந்த படத்தை பார்த்துட்டு பட உலகம் அசந்து போய்விட்டது. அனைவரும் ஆச்சரியப்பட்டு அந்த திரைப்படத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். இந்த அளவிற்கு ஒரு கிரைம் பாணி படத்தை நவீன தொழில்நுட்ப அம்சங்களை பயன்படுத்தி உருவாக்க முடியுமா என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டானது. தமிழ் பட உலகில் ஒரு புதிய பாணியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அனைவரும் நினைத்தார்கள். மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் பிரதான கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்திருக்கிறார் என்ற நிலை வந்தபோது அவருக்கு பட உலகில் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டானது. அந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாருக்கு மிகச்சிறந்த பெயர் கிடைத்தது. அதே போல் அந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளரான ஜெயச்சந்திரனுக்கு மிகச்சிறந்த பெயர் கிடைத்தது. இவர்கள் அனைவருமே திரைப்படக் கல்லூரியில் மாணவர்களாக இருந்தவர்கள். திரைப்படக் கல்லூரிக்கு இவர்களால் மிகப்பெரிய மதிப்பு கிடைத்தது. விஜயகாந்தை மிகப்பெரிய உயரத்திற்கு ஆபாவாணன் கொண்டு சென்றார். அதே போல ஆபாவாணனை மிகப்பெரிய உயரத்தில் விஜயகாந்த் அமர வைத்தார். இதுதான் உண்மையிலேயே ஊமை விழிகள் படத்தின் போது நடைபெற்றது. அதற்கு பிறகு ஆபாவாணன் உருவாக்கிய திரைப்படம்தான் உழவன் மகன்.
அந்த திரைப்படத்தையும் அரவிந்தராஜ் தான் இயக்கினார். விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார், ராதிகா கதாநாயகியாக நடித்தார். அந்த திரைப்படத்திற்கும் மனோஜ் கியான் இசையமைத்திருந்தார்கள். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இணை இசை அனைத்துமே ஆபாவாணன். ஊமை விழிகள் படம் எப்படி மகத்தான வெற்றியை பெற்றதோ அதே போல உழவன் மகன் படமும் மகத்தான வெற்றியை பெற்றது. ஊமை விழிகள் திரைப்படத்தில் அடுத்தடுத்து கார்கள் வரிசையாக பவனி வரக்கூடிய காட்சி மக்களால் ஆச்சரியத்துடன் பார்க்கப்பட்டது. அதே போல உழவன் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ரேக்லா ரேஸ் பெரிய அளவில் மக்களால் பேசப்பட்டது. அதற்கு பிறகு ஆபாவாணன் தயாரிக்க, விஜயகாந்த் கதாநாயகனாக நடிக்க உருவான திரைப்படம்தான் செந்தூர பூவே. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் B.R. தேவராஜ் என்ற அடையாறு திரைப்படக் கல்லூரி மாணவர். அவரும் அரவிந்தராஜ் ஆபாவாணனுடன் இணைந்து படித்தவர்தான். அவர் இயக்க அந்த திரைப்படத்தை ஆபாவாணன் தயாரித்தார். அந்த திரைப்படத்திற்கும் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இணை இசை, தயாரிப்பு அனைத்துமே ஆபாவாணன் தான். செந்தூரப்பூவே திரைப்படம் எப்படிப்பட்ட மாபெரும் வெற்றி படம் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அந்த திரைப்படத்தில் ராம்கி எப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகராக வலம் வந்தார் என்பதையும், அவருக்கு ஜோடியாக நிரோஷா எப்படி நடித்திருந்தார் என்பதையும், மனோஜ் கியான் இசையமைப்பில் உருவான பாடல்கள் எப்படிப்பட்ட வெற்றி பெற்ற பாடல்களாக அமைந்தன என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். செந்தூரப்பூவே 175 நாட்கள் ஓடி மகத்தான சாதனையை புரிந்தது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ரயில் சண்டை காட்சி இன்று வரை மக்களுடைய மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்து காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நடிகர் விஜயகாந்தினுடைய கலையுலக பயணத்தில் ஆபாவாணன் என்ற அருமையான தயாரிப்பாளர், அருமையான திரைப்படக் கல்லூரி மாணவர் எப்படிப்பட்ட முக்கிய பங்கை வகித்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஊமை விழிகள், உழவன் மகன், செந்தூரப்பூவே என்ற அந்த 3 திரைப்படங்களை பற்றி கூறி ஆபாவாணன் என்ற பெயரை உங்களுடைய மனங்களில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டே இந்த 3 திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை உங்களுக்கு நான் கூறியிருக்கிறேன்.